உண்மையிலேயே சமீப காலமாக இவ்வளவு ஒரு பெரிய மாநாட்டு கூட்டத்தில் பேசுவது போன்ற ஒரு சிறந்த அமைப்பு கடந்த பல ஆண்டுகளில் நாங்கள் பார்க்கல. ஒரு பள்ளி வளாகத்தில் ஒரு மாநாட்டையே ஏற்பாடு செய்திருப்பது போன்ற ஒரு பிரம்மாண்டமான மேடை, அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ற ஒரு அமைப்பு உண்மையிலேயே பிசிஆர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தன்னுடைய 13வது ஆண்டிலே மாபெரும் வெற்றியை தொட்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த இனிய ஆண்டு விழா என்பது பிள்ளைகளுடைய கல்வித்திறனை, சொல்லப்போனால் ஒரு பக்கம் படிப்பு திறனை, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு உள்ளே மறைந்து கிடக்கிற படைப்பாற்றலையும் வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த விழா மேடை காத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் காத்திருக்கிற நிகழ்வு கூட அவரவர் வீட்டு பிள்ளைகளுடைய கலையாற்றல் வெளிப்படுகிற கால தருணத்தை பார்த்து காத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பதையும் நான் அறிவேன். எனக்கு 40 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய நான் ஆள் இல்லாமலே பேசுகிற ஆள். ஏன்னா ஷூட்டிங் நடக்கிற போது அப்போயாவது கேமராமேன் இருப்பார். ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே பேசி பழக்கப்பட்டவனுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை கையில் ஒப்படைத்தால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும்ன்றதை என் இடத்துல உங்களை நினச்சி பாருங்கள். உண்மையிலேயே நம்முடைய பிசிஆர் மனிதநேயம் மிக்க மனிதர். ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோடு அன்னை தமிழை லாபகமாக பயன்படுத்தி பேசுகிற அழகை சில மணி நேரங்களாகத்தான் அவர் கூட இருந்து நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு உயரமான மனிதர் உள்ளத்தில் குழந்தையாக இருக்கிற அழகுதான் எனக்கு அவருடைய தோற்றத்தில் தெரிகிற ஒரு சிறப்பு. உண்மையாக சொல்கிறேன். இந்த பள்ளி எதிர்வருங்காலத்தில் வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, முத்து விழா, பவள விழா, நூற்றாண்டு விழாவை கண்டு மிகப்பெரிய உயரிய இடத்திற்கு வரும் என்ற பெருமிதத்தோடு வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகிறேன். நான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துக்கும் சென்று ஒரு 5000 மேடைகளுக்கு மேலேயாவது பேசியிருப்பேன். ஆனால் ஒரு பள்ளிக்கூட வரலாற்றில் இவ்வளவு பெருந்தரளான மக்களை பார்ப்பது சில வருடங்களாக கிடைக்காத ஒரு சிறப்பு. அண்மையிலே தூத்துக்குடியிலே நடந்த சன் டிவியினுடைய நிகழ்ச்சியில் இதில் ஒரு பெரும் பகுதியை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதில் 2 மடங்கு கூட்டத்தை இங்கே நான் பார்த்து மகிழ்கிறேன். இந்த மேடையிலே நான் பெற்றோர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நான் அறிவுரை சொல்வதற்கோ புத்திமதி சொல்வதற்கோ எனக்கு தகுதி கிடையாது. சில அனுபவங்களை உங்களிடத்தில் கலந்துரையாடலாக சொல்வது தான் என் கடமை என்பதனால் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பேசி ஒரு 15 வருஷம் ஆச்சு. என் பையன் +2 படிக்கிற போது இப்படி படிக்காத, அப்படி படிக்காத, எவ்வளோ நேரத்தில் எழுந்திருக்கணும், அவ்வளோ நேரத்தில் எழுந்திருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அவனே மனசு கஷ்டமாகி ஒரு நாள் எங்கள் வீட்டம்மாவை கேட்டான், என்னை பார்க்குறப்பெல்லாம் புத்திமதி சொல்கிறாரம்மா அப்பா, எப்போ தான் நிறுத்துவாருன்னா. அவருக்கு புத்தி வந்ததை நிறுத்திடுவார்றான்னா. அன்னைக்கு விட்டத்தான் இந்த அறிவுரை சொல்கிறது. ஏன்னா 2-3 விஷயங்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், மனசில் அதை கேட்டுக்குங்க. மேடையிலே முதல் மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே பாராட்டு மடலும் சால்வையும் அணிவித்து பரிசு பொருளாக ஒரு தொகையும் கொடுத்திருக்கிறார்கள். ஐயோ, நம்முடைய பிள்ளையும் இங்கே இந்த பள்ளியில் தானே படிக்கிறான், அவன் இந்த பெருமையை அடையவில்லையே என்று மற்றவர்கள் ஒரு சின்ன தாக்குதல் கூட உங்களுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா?
இவர்களுக்கெல்லாம் படிப்பாற்றல் இருக்கிறது என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு வகையான ஆற்றல் இருக்கிறது என்று அவனுடைய மதிப்பை நம்புங்கள். ஏன்னா திறமையில்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது இல்லை. மதிப்பெண் பெறுகிற பிள்ளைகளை பாராட்டுவோம், மதிப்பு குறையாத பிள்ளைகளை அதைவிட பாராட்டுவோம். என்ன இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளையை நம்ம பிள்ளையாக பார்க்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஒருவன் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறான்னா இன்னொரு பிள்ளை மனசில் இருக்கிற புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவான். நம் பிள்ளைக்கும் ஒரு வாய்ப்பு வரும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பிள்ளைகளை நட்சத்திர பிள்ளையாக மாற்றும். அதைத்தான் உங்களுக்கு முதல் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த மேடையிலே வருகிற போது கூட எங்களுடைய தாளாளர் ஐயா மனோகரன் அவர்கள் பேசுகிற போது ஒரு பையனை கேட்டார், இந்த சால்வை உனக்கு போடவா அவங்க அப்பாவுக்கு போட? எங்கள் அப்பாவுக்கே போடணும்லாம் பையன். இதை விட என்னையா வேணும்? இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பெற்றோர்களுக்காக அது மட்டும்தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா தாய்க்கும் தந்தைக்கும் குருவுக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அதனால்தான் இந்த மண் மாதா பிதா குரு தெய்வம் என்று வணங்கிய மண் இந்த மண். இங்கே மூத்த அறிஞர் பெருமக்கள் மூத்த வயதுடையவர்களாக இருக்காங்க, வணங்கத்தக்கவர்கள். அவர்களெல்லாம் படிக்கிற காலத்தில், நாங்களெல்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு நெருக்கடி எந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் இருந்ததே கிடையாது. இது ஒன்று போதும். இது உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரே ஒரு கருவி இன்றைக்கி இதுதான். விஞ்ஞான உலகத்தின் விடிவெள்ளியாக இருந்த ஐன்ஸ்டீனுக்கு கூட கிடைக்காத ஒரு வரம், தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிடைக்காத ஒரு அதிசய கருவி, என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கிடைக்காத ஒரு பொருள் இன்றைக்கு உலகத்தையே கட்டி ஆளுகிற ஒரு கருவியாக இது போயிட்டுது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளிலும் மனிதனோடு தொடர்பு கொள்கிறோம். வீட்டுக்குள்ளே கிட்ட இருக்கிற பிள்ளைகிட்ட பேச மறந்துட்டோம்னா இந்த செக்கல் தான் இன்றைக்கி பெரிய போராட்டமாக இருக்கிறது. இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம ட்ரம்ப்பை பார்க்குறோம், கோல்டு விலை ஏறி போச்சுன்னு பார்க்குறோம், வெள்ளி விலை ஏறி போச்சுன்னு பார்க்குறோமே தவிர நம்ம பிள்ளை மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமா? ரொம்ப மறந்துட்டோங்க, பிள்ளைகளை மறந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போனால் தாய்மார்களுக்கு பெரிய தடங்கள். தாய்மார்கள் மொத்தம் மூழ்கி இருக்கிற மீள முடியாத இடத்துல இருக்கிறாங்க. அத்தனை சீரியல். விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு சீரியலை பார்த்தேன் சார். ஒரு அம்மா 18 மாதமாக கர்ப்பமாக இருக்குது, அந்த சீரியலில் வருது. நானே அந்த சீரியல் எழுதினவ, எனக்கு ரொம்ப வேண்டியவன், அவனுக்கு ஃபோன் போட்டேன். இப்படி ஒரு மாய உலகத்தில் கொண்டு போய் தாய்மார்களை அடமான வைக்கிறியாடா பாவி, தப்பு இல்லையான்னு நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டான். எப்படா டெலிவரி ஆகும்னா, கதை முடியும் போது டெலிவரி ஆகும்னா. அப்போ நம்மை மறந்து எந்த சிந்தனையையும் செயல்படாமலே அதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருவியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமானதுனால்தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குது. நான் மனந்திறந்து சொல்கிறேன், ஒரு குழந்தை அழுதுன்னா எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அந்த குழந்தைய தாத்தா கதை சொல்லி ஆறுதல் படுத்துவார், அழுகை நிறுத்துவார். பாட்டி கதை சொல்லி நிறுத்தும். அப்பா பூம் பூம் மாடு மாதிரி ஏதோ ஆக்டெல்லாம் பண்ணி குழந்தையை அழுகை நிறுத்துவார். இப்போ அப்படி இல்லை. குழந்தை அழுவதா, செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். குழந்தை ஆஃப் ஆகி போகுது, செல்லு ஆன் ஆகி போகுது. இதுதான் எல்லா வீட்லேயும் நடக்குது. தற்காலிக தீர்வுக்காக இந்த பயன்படுத்துகிறோம். பிற்காலத்தில் அந்த பிள்ளைகளிடத்துலேருந்து அந்த செல்லை வாங்க முடியல. அன்பு பெற்றோர்களே, நீங்கள் பார்த்து மகிழ சீரியலை விட நிஜமான சீரியல் எது தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் தான் நிஜமான சீரியல். அவங்களோடு நிறைய பேசுங்க. தாத்தா பாட்டிக்கு பெரியவங்களுக்கும் நான் சொல்கிறேன், தாம்பரத்தில் ஒரு பேத்தியை யூகேஜி படிக்கிற பேத்தியை தாத்தா கூட்டிகிட்டு போகிறார்.
அது ஒரு பக்கம் புக்கு பேக்கு, ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில், ஒரு பக்கம் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு மலையேறுற மாதிரி போகுது. தாத்தாவுக்கு மனசு கேட்கல, அந்த புக்கு பேக்கையாவது குடுறாப்பட்டு நான் தூக்கின்னு வரேன், பாவண்டா மூட்டை பெருசாக இருக்குன்னு. அந்த குழந்தை சொல்லுது, வேணாம் தாத்தா, நீ ஏற்கனவே பெண்டாயிருக்கிற, இதை வச்சா இன்னும் பெண்டாயிடுவேன்னுது. பாட்டிக்கு இல்லாத ஒரு பாசம் என் பேத்திக்கு இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டார். கொஞ்சம் தூரம் போச்சு, லஞ்ச் பேக்கையாவது குடுறான்னார். வேணாம் தாத்தா, நீ போட்டுடுவேன்னுது. எவ்வளவு அக்கறையாக பேசுது என் பேத்தி நினச்சிட்டு கூடயே போனார். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, லஞ்சு பேக்கு, வாட்டர் பாட்டில், புக்கு பேக்கு எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன் தாத்தா, என்ன நீ தூக்கோ. தாத்தா அப்படியே சிரித்து சிரித்து ஆனந்தமாக அங்கேயே உட்காந்தார். சார், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, தாத்தாவுக்கு 10 நாள் ஆயுசில் கூடுது. இதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம். திறமை வேறு, திறமையானவர்களெல்லாம் மார்க் வாங்குகிறார்கள். புத்திசாலித்தனம் என்பது வேறு, அவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். நான் 2 தரத்தாரையும் நான் பார்த்துருக்கிறேன். 2 தரத்தாரையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் தெரியுமா, ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தருகிற இடம் 2. ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. இந்த பகுதியில் காரிமங்கலத்தில் கருவறையும் இந்த வகுப்பறையும் சரியாக கைகோர்த்து 2 பேரும், 2 பெற்றோர்களும் ஆசிரியர் நிர்வாகமும் 2 கைகளையும் பிடித்து கொண்டு பயணித்தால் அந்த பிள்ளையை சமூக ஊடகங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இன்றைக்கு நம்முடைய பிசிஆர் மெட்ரிக் பெண் நிலைப்பள்ளி சாதனையாக்கி சரித்திரம் படைத்து கொண்டிருப்பதாக நான் பெருமைப்படுகிறேன். அதனால் பிள்ளைகளிடத்தில் நம்ம அதிகமாக பேசணுங்க. எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து சென்னையில் ராத்திரி 12:30 மணிக்கு மிட் நைட்டில் எழுந்து மேக்கப் பண்ணுது, லிப்ஸ்டிக் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது. அவன் வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான், அர்த்தராத்திரியில் மேக்கப் பண்ணுறேன், உன்னை யாரையும் பார்க்க போகிறாங்க, வாயை மூடிம்படியாக செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன், உத்து பார்க்குறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேனுது, மேக்கப்போடு பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போல் இருக்குது, என் கஷ்டம் எனக்கு தெரியுது, நீ வாயை மூடி படுங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். நீ ஏன் மறுபடியும் என்னை கிண்டல் பண்ணுற? அதெல்லாம் இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறேன்னே, என்னை கருணையோட பாருன்னா. இன்றைக்கி எவ்வளோ நெருக்கடி இருக்குது பாருங்கள். பிள்ளைகளை நீங்கள் பாராட்டணுமா? ஏன் தெரியுமா, இவ்வளவு நெருக்கடியிலையும் பசங்க நல்லா படிக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்காகவே நம்ம அவங்கள பிள்ளைகளை பாராட்டணும். சாதாரணமானதில்லை. அண்மையிலே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு லஸ்ஸு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன். ஒரு பையன் வந்து தன்னை மறந்து வேண்டுறான், பிள்ளையாரப்பா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டை உலக வேர்ல்டு வாராக வந்துடும் போல் இருக்குது, அது வேர்ல்டு வாராக ஆக்கிற அளவுக்கு ட்ரம்ப் விடமாட்டார் போல் இருக்குது, அதனால் நான் அவரை நம்பலை, உன்னை நம்புகிறேன், நீ தான் அதை அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு வேண்டனா. காதலை விழுந்தது. அந்த பிள்ளையை கூப்பிட்டு உன் மனித நேயத்தை பாராட்டண்டா, சபாஷ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படி ஒரு சண்டை உருவாச்சுன்னா 3வது உலக யுத்தம் வந்தால் உன்ன மாதிரி வாத்தியார் ஒரு பாடம் எழுதிடுவார், அவர் கடமை வீரராக எழுதிடுவார். ஏற்கனவே 2 சண்டை உலக சண்டை நடந்து மண்டை காயுது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. போன டெஸ்ட்டு கூட எங்கள் டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு. எனக்கு ஆன்சர் மறந்து போச்சு. முதல் உலக போர் சரியாக நடக்காதனால் 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். அதை சுழித்து முட்டையை போட்டுட்டு எனக்கு 4 அடியும் கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் 3வது வேர்ல்டு வார் வந்தால் எங்கள் கதி தாங்காது சார், அதனால் தான் நான் வேண்டனேன்னா. அவனுக்குள்ளே எவ்வளவு தாக்கம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஏஐ வந்துடுது இல்லைங்களா, செல்ஃபோனையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? அப்போல்லாம் நாம் சொல்ல ஒருத்தர் எழுதுவார். இப்போ நாம் சொல்ல ஒரு கருவி எழுதுகிற கால வழக்கு நமக்கு வந்துட்டுது. ஏதாவது சந்தேகமானா அதுங்கிட்ட போய் கேட்குறான் எல்லாத்தையும். அது என்ன பண்ண போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அமெரிக்காவில் ஒரு பையனை சூசைட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுத்து ஏஐ. அதுக்கு என்ன தெரியுங்க, உயிரினுடைய மதிப்பு அதுக்கு என்ன தெரியும் கருவிக்கு? அதனால்தான் கருவிகளை தாண்டி உறவுகள் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தால் தலை சிறந்த பண்பாடு உடையவனாக, நல்ல ஒரு பிள்ளையாக, வல்லவனாகவும் நல்லவனாகவும் வரக்கூடிய ஒரு பிள்ளையை நம்ம பார்க்கலாம். இங்கே நம்முடைய குத்து விளக்கை ஏற்றுனாங்க. பார்வைனா எப்படி இருக்கணும் பிள்ளைக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன்.
அந்த பார்வை நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன் தெரியுமா? உலகத்தில் ரோல் மாடல்னு யாருன்னே தெரியல பையனுக்கு, இப்போது பிள்ளைக்கும் தெரியல. யார் பின்னால் போகணும்னு கூட இளைஞர்களுக்கு தெரியல. நடந்து காட்டியவர்களுக்கு பின்னால் போன சமுதாயம் நம்ம சமுதாயம். நடித்து கொண்டிருப்பவனுடைய பிழைப்புக்கு நடித்து கொண்டிருப்பவனுடைய பின்னால் ஓடுகிற சமுதாயமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. கேவலத்தை நம்ம பார்க்கணும். வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது சார். இது எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. வேர்ல்டு ஸ்டாராக இருந்தால் கூட அவன் போனான்னா அவன் பாட்டுனா அவன் போவான். இங்கே தான் சார் பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்? நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மறந்ததனால் வந்த சூழ்நிலை. யார் அவனுக்கு ரோல் மாடல்? அம்மா ரோல் மாடல். யார் அவனுக்கு ரோல் மாடல்? அப்பா ரோல் மாடல். யார் அவனுக்கு ரோல் மாடல்? குரு ரோல் மாடல். அதற்கும் தாண்டிய சமுதாய சிந்தனைகளை விதைத்த யார் யாரெல்லாம் அவனுக்கு ரோல் மாடல் என்றால், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் சென்று உலக இளைஞர்களுக்கு எடுத்துரைத்தார மேதக அப்துல் கலாம். அவர் ஒரு கனவு நாயகனாக ரோல் மாடலாக இருக்கலாம். தனக்காக ஒரு பள்ளி அறையை திறந்து வைத்துக் கொள்ளாமல் ஏராளமான பள்ளி அறைகளை திறந்து வைத்து தான் படிக்காவிட்டாலும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு செயல்பட்டு வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நம்முடைய ரோல் மாடலாக கொண்டு வரணும். அவர் மதிய உணவு திட்டம் தந்தார், மகத்தான திட்டம் என்று உலகமே பாராட்டுகிறது. இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து நாள் முழுவதும் பிள்ளை படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகிறார் என்றால் அதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. தாய் தாங்க முதல் ரோல் மாடல். அம்மா நிறைய பேசுங்கப்பா அவங்க பிள்ளைங்கிட்ட. நீங்கள் பேச தான் அந்த பிள்ளைகள். இன்னொன்று சொல்லட்டுமா? ஆண் பிள்ளை நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த ஜென்ரேஷனில் பெண் பிள்ளைகள் தான் அபாரமாக படிக்குதுங்க. பெண்களை பெற்றவர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கணும். இப்போது நான் வாத்தியாராக இருந்தவன் 36 வருஷம். 15 வருஷத்துக்கு முந்தைய டெக்ஸ்ட் புக்கு நான் எழுதினேன். 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நான் எழுதினவேன். நான் நிறைய சர்வே பண்ணி வச்சுருக்கேன். உளவியல் ரீதியில் பையனுக்கும் பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுமா. கிளாஸ்லேயே பார்ப்போம். தர்மம் இன்றைக்கி உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறவன் நான். அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். இன்றைக்கும் வகுப்பறையில் டீச்சர்ஸுக்கும் சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பெண் பிள்ளை அட்டன் பண்ணும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறவன் நம்மால் தான். ஆமாம், இஷ்டத்துக்கும் எழுதுவான். நான் ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும் விளைவுகளை எழுதுன்னு. அருமையாக எழுதியிருக்கான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு என்ன தான் எழுதினான். அவர் அடுத்த வரை எழுதிக்கிறான், அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான். அப்புறம் எழுதியிருக்கிறான், இது எழுத பார்த்துட்டு எனக்கு மனசு பதறி போய் அவனை கிட்ட கூப்பிட்டு 7ஆம் வகுப்பு படிக்கிற போதே இப்படிலாம் எழுதியிருக்கிறடா, ஒரு தீவிரமாக எழுதியிருக்கிறே, இதை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டனடா கட்படுத்தினடா ஒன்றுன்னு கேட்டேன். ஓன்னு அழுதான். செய்த தவறுக்கு ஒரு சிறு பிள்ளை தானே அழுகிறான் என்றால் அழுபவனை விட ஒரு அழுது அதை வெளிப்படுத்துகிறவனை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லி, பரவாயில்ல நீ அழாதரான்னு. நான் அதுக்கு அழுவல, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. சார் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? அதை விரோதமாக நினைக்கிறத விட விருப்பமாக பார்க்க பழகுங்க, அவன் நம்ம இடத்துல நெருங்கிவிடுவான். இதுதாங்க உலகம். நீங்கள் வெறுப்பாக பார்க்கறத விட விருப்பமாக பார்க்க பழகுங்க. குறைகள் யாரிடத்துல இல்லை. பிள்ளைகளோடு பழகுகிற போது சில சிக்கல்கள் வந்தாலும் அதை ஒரு சிங்காரமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் நாம் எதை சொன்னாலும் அவன் கேட்பான். நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? சமீபத்தில் கும்பகோணம் ரோட்டரி மீட்டிங்கு போயிருந்தேன். அந்த ரோட்டரி மண்டல மாநாட்டில் பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்குதுன்றதுக்காக கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு கடையில் போயிட்டு அர்ச்சனை தட்டு கேட்டேன். 100 ரூபாயை கொடுத்து அர்ச்சனை தட்டு கொடுத்தேன். அதில் தேங்காய் இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது, கற்பூரம் இருக்குது. முக்கியமானது வெத்தலைப்பாக்கு இல்லையாடான்னு அந்த பையன் கேட்டான். சார் கடைக்கார பையன், அப்படின்னா சார் வெத்தலைப்பாக்கு முக்கியம்னு கேட்டான். டேய், அது தாண்டா தமிழ்நாட்டினுடைய தலையாய பண்பாடு. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஒரு நிச்சயதார்த்தத்தில் கூட வெத்தலைப்பாக்கு தட்டு தாண்டா வச்சு 2 வீட்டு சம்பந்தியும் மாற்றிக்குவான். ஏன் தெரியுமா? செடி ஓரளவுக்கு தான் நிற்கும், வளர்ந்து நின்றுடும். மரம் ஓரளவுக்கு வளர்ந்து நின்றுடும்.
கொடிக்கு அளவே கிடையாது, அது எல்லை கடந்து படர்ந்து போய்கிட்டே இருக்கும். கொடியில் கிடைப்பது தான் வெத்திலை. உன் உறவும் என் உறவும் கொடி போல் படரணுன்றதுக்கு தாண்டா அந்த வெத்தலை பாக தமிழன் இந்த முக்கியமான விசேஷங்களை வச்சு கொண்டாடினா. அதனால தாண்டா கோவிலுக்கு பரமனுக்கும் பக்தனுக்கும் தொடர்பு படர்ந்துக்கிட்டே வரணுன்றதாண்டா வெத்தலை பாக்க நம்ம வைக்கிறோன்னா. இவ்வளோ மேட்ரு அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வாங்கி வச்சுருந்துருப்பேன். அடுத்த முறை நான் வாங்கி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். 3வது பெட்டி கடையில் போங்க, நம்ம பையன்தான் அவங்ககிட்ட இருக்குது சார், வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்கண்ணா. 5 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பான்னு 2 வெத்தலை 2 பாக்கு வச்சான் சார். நான் பார்த்துட்டு சொன்னேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதா தம்பின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அன்றைக்கி நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார். அவன் அப்போ தான் நான் கேட்டேன், எங்கடா படித்தேன்? என்கிட்ட நான் குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட படித்தேன்னா. குரோம்பேட்டையில் படிச்சுட்டு உங்களுக்கு என்னடா கும்பகோணத்தில் கடை வைக்கிறேன்னு. எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு, என் வாழ்க்கை ஓடிங்குதுன்னா. எந்த இடத்திலே கூட தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் நமக்கு வாழ்க்கையில் எதிரேன்னு எவனுமே வரமாட்டான் சார். அதனால தான் பாரதி சொன்னார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? நமக்கு பொறுமை இல்லை, இப்போது சகிப்புத்தன்மை இல்லை. அதனால் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் இருந்தால்தான் அம்மாவும் ரோல் மாடலாகவும் அப்பாவும் ரோல் மாடலாகவும் ஆசிரியரும் ரோல் மாடலாகும் இல்லையா? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அம்மா நல்லது செய்தாலும் நல்லது போகும், தப்பாக செய்தாலும் தப்பு போகும் பிள்ளைக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொன்னான் ஒரு கவிஞன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அம்மா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குது. 4 எத்தனைடா கூட்டி சொல்லுன்னுது. 10 அப்படின்னா. ஒப்பநாட்டமே பேசுகிறேடா, சரியா பாரு. அந்த அப்பா எங்கேயோ உட்காந்துங்கிறான், அந்த அம்மா அதை வம்புக்கு இழுக்குது. அப்போ மறுபடியும் எண்ணி சொல்கிறா, விரல விட்டு சொல்லு, 10 தான்மான்னா. டேய் சரியாக படித்து சொல்கிறா, 10 தான்மான்னா. தப்பாக பேசுகிற, நான் தப்பாக பேசலாமா? நான் உன்னை 1 வாரமாக வாட்ச் பண்ணுறேன். டெய்லி அந்த கீரைகாரம்மா கூடையில் எடுத்துகிட்டு வருது, கூடையை இறக்கி வச்சுட்டு 1/2 மணி நேரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுற. ஒரு கட்டு அந்த அம்மா 10 ரூபா சொல்லுது, 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு 20 ரூபா சொல்கிறது பாக்கெட்டு, 2 ரூபா குறைச்சி 18 ரூபாய்க்கு வாங்குற. இந்த 10 நாளாக நான் பார்க்குறேன், ஒரு பொருளையும் சொன்ன விலைக்கு நீங்கள் வாங்கலை, 2 குறைச்சி தான் டெய்லி வாங்குற. இப்போ 4 8ன்னு நான் சொன்னேன்னா அதில் நீ 2 குறைச்சா ஆன்சர் தப்பாகிடும். 4 10ன்னு நான் சொன்னேன், அதில் நீ 2 குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அதனால தான்மா நான் அப்படி சொன்னேன்னா. அப்போ தான் அம்மாவே நினச்சா நாம் தப்பான வழியை சொல்லி கொடுத்துட்டோமோ, தப்பான வழியை சொல்லி கொடுத்துட்டோமோன்னு அப்போ வருத்தப்பட்டா அம்மா. இதே மாதிரி நிகழ்வு இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அப்பா உயரம் குறைவான தன் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு பஸ்ஸில் பயணம் பண்ணுறார். அப்போ கண்டக்டர் கேட்குறார், எத்தனை டிக்கெட்டு கொடுக்கணுன்றார். 2 ஃபுல் டிக்கெட்டு கொடுங்கன்னார். அப்போ அவர் கண்டக்டர் சொன்னார், பையன் பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், 1/2 டிக்கெட்டே போதுமேன்னார். இல்லை சார், சாரி, அவனுக்கு 8 வயசு ஆகுது, ஃபுல் டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னார். அது கொடுத்துட்டு கண்டக்டரை அவன் இறங்கி போகும்போது கேட்குறாரு, மனசு ஆறல, சார் 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார், 1/2 டிக்கெட்டே போதும், யார் சார் கேட்க போகிறாங்க? பையனை பார்த்தா அப்படி. அப்போ தான் சொன்னார் அப்பா, சார் சும்மா இருங்க, என் பையனுக்கே அவனுக்கு 8 வயசு ஆகுதுன்னு தெரியும். ஒரு 1/2 டிக்கெட்டு 4 ரூபாய்க்காக நான் அவனுக்கு 8 வயசு ஆகலைன்னு போய் சொன்னேன்னா அவன் எதிர்காலத்தில் 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கும் பொய் சொல்ல தயாராகிடுவான் சார். தப்பான ஒன்றை நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க விரும்பவில்லைன்னார். பார்த்தீங்களா? இங்கே தான் சார் தந்தை நிற்கிறார். அப்போது தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் அவங்க நம்ம அம்மா அப்பா தான் சார். அவங்கள மீறினது எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்களெல்லாம் ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த மனக்கருத்தோடு வாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிளில் அப்பா உட்காந்துங்கிறார், எதிரில் 6ஆம் வகுப்பு படிக்கிற அவருடைய மகன் உட்காந்துங்கிறார். 2 பேரும் சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அம்மாவுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை கொஞ்சம். உள்ளே அப்போல்லாம் அந்த வீட்டில் சிலிண்டர் கிடையாது, கேஸ் கிடையாது, விறகு அடுப்பு தான். அந்த விறகு அடுப்பை வச்சுட்டு
அந்த அம்மா தோசையை ஊற்றி கொண்டு வந்து அப்பா தட்டில் வைக்கிறாங்க. அந்த தோசையை பார்த்துட்டு அந்த பையன் கேட்டார், என்னப்பா பார்க்கறதுக்கே சைக்கிள் அவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னார். அப்போ அப்பா என்ன தெரியுமா பதில் சொன்னார்? உள்ளே இருக்கிற தன் மனைவிக்கு கேட்குற மாதிரி சொன்னார், அம்மாடி தோசை ரொம்ப முருகலாக ஊற்றிட்டியே, பிரமாதம் அப்படின்னார். அப்போ அந்த பையன் கேட்குறார், கண்ணங்கரேன்னு இருக்குது தோசை, அதை போய் முருகல்னு சொல்கிறியாப்பா? அப்போ அப்பா சொன்னார், மகனே அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லடா, இருந்தாலும் நமக்கு சிற்றுண்டி தயாரிக்கிறதுக்கு அந்த எரிகிற அடுப்பில் முகம் கருகினாலும் பரவாயில்லை அப்படின்னு அவள் சமைச்சிட்ருக்கா. இப்போ கருகி போச்சுன்னு நான் சொன்னேன்னா அவளுடைய மனசு கருகிடுண்டா. வார்த்தையால் மனிதன் மனசு கருகாமல் பார்த்துக்கணும்னு சொன்னார். அந்த தம்பி பிள்ளையும் கேட்டான், அப்படியாப்பா நான் எதிர்காலத்தில் ஃபாலோ பண்ணுறேன்னா. அப்படி கேட்டு நடந்து உலகத்தையே வென்ற பிள்ளை தான் மேதக அப்துல் கலாம் என்பவனுடைய பிள்ளை என்றால், அப்போது அவர் அப்பாவுக்கு எவ்வளோ கடமை இருக்குது. அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கடமை தான் சார் உலகத்தில். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம வேறு உலகத்துக்கு போயிட்டோம். அதனால் என்னாச்சுன்னா பிள்ளைகளுக்கு மொத்த இடமுமே பள்ளிக்கூடமே பார்த்துக்கோம்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இயலாது. அவர்கள் அறிவாற்றலையும் திறமையை வளர்ப்பார்கள். அந்த அன்பு, கருணை, மனிதநேயம், இரக்கம் என்கிற பண்பாட்டை, அதுவும் குறிப்பாக உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் உயரத்தில் இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த உயரம். காரணம் என்ன? அவர்கள் அங்கே செலுத்தியிருக்கிற உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை, அத்தனை பண்புகளாலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அந்த நேர்மை பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் ஒரு வீடு தான் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நாம் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நம்முடைய தாய்மார்களும் தந்தையும் தாயும் கையில் எடுத்துக்கொண்டு பிள்ளையோடு பேசுகிற பழக்கத்தை ஒரு நாளைக்கு ஒன்றுமில்லை, சேரியில் நிறுத்துங்க, டிவியை நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க, செல்ஃபோனையும் கை தொடாதீங்க. ஒரு குறிக்கோளாக வச்சு ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுங்க. பேச பேச எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா? நான்லாம் வகுப்பறையில் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பேசுவேன் சார். ஒரு 10 நிமிடம் பேசுவேன், 20 நிமிடம் தான் பாடம் நடத்துவேன். எவ்வளவு நேரம் நடத்தினோம் என்பது முக்கியமில்லை, என்ன நடத்தி அவன் புரிந்திருக்கிறான் என்பது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறவன். ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் ஒரு ஆசிரியரையும் எப்போ ஜெயிக்கிறாங்க தெரியுமா? நான் இப்படி பார்க்குறேன். நான் ஒரு நாள் லீவு போட்டேன், நடந்ததை தான் சொல்கிறேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரே நாள் லீவு போட்டேன், மறுநாள் 10 பசங்க வந்து சுற்றிக்கினான். சார் போங்க சார், ஏன் சார் லீவு போட்டிங்க? ஒரே போர் அடிச்சு தெரியுமா நீங்கள் இல்லாததுனால. சார் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். என்னடா ப்ராப்ளம்? நான் லீவு போட்டதுக்கு உனக்கு என்னடா ப்ராப்ளம்? சார் உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார், அந்த டீச்சரை பாராட்டணும். அதுவும் பீரியடையும் எடுத்து என் பீரியடையும் பயன்படுத்தினாங்கன்னா அந்த டீச்சரை பாராட்டணும். அவனுக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், சரிடா சரிடா இனிமேல் வரேன்டா போடான்னு. இப்படி கேட்குறான்னு வச்சுங்க. என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் அங்கே போகவே வேணான்னு அர்த்தம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளிடத்தில் அந்த வார்த்தைகளினால் வெற்றி அடைய வேண்டும். சாதாரணமானது இல்லை சார். பிள்ளைகளிடத்தில் நம்ம இறங்கி வரணும். இப்போ நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறேன், மாதத்துக்கு 4 பயணம் போகிறேன், 6 மாதத்துக்கு ஒரு 2 தடவை 2 நாட்டுக்கு போகிறேன். இப்போது நீங்களும் போயிருக்கிறீங்க. நாளையிலேருந்து நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஒரு 20,000 அடிக்கு மேலே போன பிற்பாடு ஃப்ளைட்டு நீங்கள் சைடில் விண்டோ சைடில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெண்மேகங்கள் தவழ்ந்து இருக்கும் இல்லையா? வெண்மேகங்கள் தான் இருக்கும். ஆனால் கீழே இறங்கி வர ஒரு 2000 அடி ஃபீட்டுக்கு கீழே இறங்கி வரும்போது ஒரு 1000 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு மேகம் இறங்கி நிறைய தயாராக இருக்கும். அந்த கருப்பு மேகத்தை நீங்கள் உயரத்தில் பார்க்க முடியாது. உயரத்தில் இருக்கிற வெள்ளை மேகம் கீழே இறங்காது. அதனால் எந்த பயனும் கிடையாது. இறங்கி வருகிற கார்மேகம்தான் மழையை பொழிந்து பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது. என்றால் அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ மாணவர்களை பொறுத்தவரையில், இளைஞர்களை பொறுத்தவரையில் இறங்கி வந்தால்தான் அவர்கள் வளமான ஒரு அன்பையும் பண்பையும் பெற்று வாழ்க்கையில் செழிப்பார்கள் என்பது தான் முக்கியமான செய்தி. இதில் ஒன்றும் ஈகோ கிடையாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பிள்ளைகளை ரசிக்கணும், குழந்தைகளை பாராட்டணுங்க. நீங்கள் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றதை எதுலேயுமே குறை பார்க்கக்கூடாது.
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹாலில் உட்காந்துங்கிறார். மத்தியானம் 3 மணி அந்த மெட்ரிகுலேஷன் கிளாஸ் ஸ்கூலில் விட்டுட்டாங்க. மேத்ஸ் பேப்பருக்கு கையில் கொடுத்துருக்காங்க. மேத்ஸ் பேப்பரோட பையன் ஓடி வரான். ஓடி வருகிற போது உள்ளே அப்பா இருக்க மாட்டார்னு நினச்சி வந்தவன் 3 மணிக்கெல்லாம் அவங்க அப்பா உட்காந்துங்கிறாரு. ஆனால் படி ஏறும்போதே ஐடியா ஃபார்ம் ஆகி போச்சு அவனுக்கு. நேராக உள்ளே போனால் அப்படியே அப்பாவை பின்பகந்து கட்டி பிடிச்சிங்கன்னா, டேடி சாப்பிட்டீங்களான்னு கேட்டான் பாருங்கள். புள்ள கேட்ட கேள்வியில் அந்த ஆள் அப்படியே மயங்கிட்டான். பரவாயில்ல, நம்மையும் அன்பாக விசாரிக்கிறானேன்னு சொல்லிட்டு, டேடி நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்ன நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. உடனே அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி பாராட்டி, என் புள்ளனா என் புள்ளதான்னார். 4 அறை வாங்க வேண்டியவன் அவரை அன்பான வார்த்தையை பாராட்ட பெறான்னா இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர். சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை பாதகமாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக்கி கொள்கிறான் பார்த்தீங்களா, அது ஒரு டேலண்ட், அது ஒரு திறமைங்க. அந்த திறமையை பயன்படுத்துங்கன்ற நான். அந்த திறமையை ரொம்ப வாழ்த்தனமாக இருக்கிற புள்ள தான் கண்டுபிடிப்பாளனாக வந்திருக்கிறான். உண்மையான செய்தி இது நான் சொல்கிறேன். யார் ரொம்ப வாழ்த்தனமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பிற்காலத்தில் ஞானியாக வர்றான். இப்போது நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கிறார்ல ஜகி வாசுதேவ் இருக்கிறார்ல, அவர் சின்ன வயசில் அவர் பண்ணாத வாழ்த்தனமே இல்லை. ஒரு டீச்சர் மேலே ப்ளூ இங்கையே பேனாவை ஃபுல்லாக இருக்கிற பேனாவை பூரா அடித்தவர் அவர். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உலகத்துக்கே ஞான வெளிச்சத்தை சொல்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா இல்லை, எல்லா இடங்களிலும் பாருங்களேன். அதனால் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக நம்ம பேசி அன்பாக பாராட்டி, எப்போ பார்த்தாலும் அவனை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பல இடங்களில் பேசுகிறோம். நீ மார்க் வாங்கலை அவனை கம்பேர் பண்ணாதீங்க சார். பல இடங்களில் நான் பார்க்குற பெரிய கஷ்டமே அதுதான். அவனாக பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு பெரிய சேவை இருக்கும் சார். அந்த பையனுடைய மக்கள் சேவையை மனசில் வச்சுருப்பான். நீங்கள் வீட்டில் அவனை வெறுப்பீங்க, ஆனால் வீதியில் அவனை வரவேற்பு காத்திருக்கும் தெரியுமா. அவனை உலகம் பாராட்டும் தெரியுமா. உலகம் பாராட்டு சார், வெளியில் பாராட்டுவாங்க சார். அப்படி பாராட்டுற பிள்ளைங்களை நீங்களும் பாராட்டுங்கன்ற நான். நம்ம தட்டி கொடுக்க, ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, பாராட்டினால்தான் இந்த பரிசும் ஏன் இந்த அளவுக்கு சார். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சால்வை போட்டு நான் விருது கொடுத்தது, அவார்டு கொடுத்தது நான் பார்த்ததே இல்லை. அவனையும் ஒருவனாக மதித்து இந்த மேடையிலே நம்முடைய மனோகரன் தாளாளர் அவர்கள் சால்வை போட்டு அவனுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்தார்னா, பாராட்டு என்பது ஒரு மனிதனை அடுத்த படிக்கட்டில் கால் வைப்பதற்குரிய ஊக்க சக்தியை கொடுக்கும்னா அதை நம்ம பாராட்ட தயாராக இருக்கணும் சார். பையன் மார்க் வாங்கலேன்னு கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டு ஓடுது, உலகமே அதில் தான் மாயையில் மாட்டி கிடக்குது. மார்க்குன்னு கட்டி நடாதீங்க. அவனுடைய மதிப்பை விட்டுறாதீங்க. அவனுக்கு அவருடைய மனித மதிப்புகளை நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பண்பாட்டை உணர்த்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளிடத்தில் நல்லா பேசுங்க. அதனால தான் நான் வகுப்பறையில் நான் எப்பயுமே சில நேரங்களில் நாமே உண்மை தெரியாமல் பேசிடப்படாது. பல ஆண்டுகளுக்கு முந்தி, நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முந்தி என் கிளாஸில் நடந்தது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான். அந்த லீவ் லெட்டரை வாங்கி பார்க்குறான். அதில் எழுதியிருந்தது மேட்ரு, எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் நான் போக வேண்டியதாக இருக்குது, எனக்கு பர்மிஷன் வேணும்னு எழுதி கொடுத்தான். டேய், இந்த மாதிரி இதுக்கெல்லாமாடா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகணும், நான் எப்போயாவது சொல்லியிருக்கிறேன், போயிட்டு கூட கொடுக்கலாம். இல்லை சார், ப்ரொசீஜர் படி நடக்கணும், அதனால தான் கொடுத்தேன்னா. சரின்னு போனால் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி ஒரு லெட்டர் டேபிளில் இருக்குது. பார்க்குறான், அதுலேயும் எழுதிக்கிறான், சார் பாட்டி இறந்துட்டாங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு. அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன் அது சொந்த பாட்டி போலகுது, தூரத்து பாட்டி போலகுதுன்னு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மேட்ரு பிரிண்ட் எடுத்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறான் சார். எனக்கு கோவம் வந்துடுது. அவனை கிட்ட கூப்பிட்டேன்டே, என்னை பற்றி உனக்கு தெரியாது, இதே மேட்ரை 3 தடவை கொடுக்குறேன்னு. அவன் கூலாக சொன்னான், சார் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுண்ணா சார். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ மேட்ரு இருக்குதுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், எங்களை தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பிள்ளைகளை பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக அணுகணும். அவனோடு தோள் கொடுத்து சேரணும். அவனையும் ஒரு நண்பனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே அவன் மனம் திறந்து நம்ம கிட்டத்தில் வருவான் சார். பல பிள்ளைகள் எழுதின பேப்பர்லாம் நான் பண்டல் பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டில். அது ஒரு பெரிய சொத்து சார். அது ப்ராப்பர்ட்டி, பெரிய ப்ராப்பர்ட்டி. பெருந்தலைவர் காமராஜன் இந்த தேசத்துக்கு சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்னு தெரியாது எனக்கு. அவருக்கு மற்ற செயல்கள் தெரியும் நமக்கு. அணை கட்டினார், பள்ளிக்கூடம் திறந்தார், எல்லாம் சரி. ஆனால் பெற்றோர்களுக்குன்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா? என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெற்றோர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் ஏதாவது
ஊனமாக பிறந்திருந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள் வருங்காலத்திற்கு. ஆனால் ஆரோக்கியத்தோடு அறிவாளியாக ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் அவனுக்கு சொத்து சேர்த்து வைத்து அவர்களை ஊனமாக்கி விடாதீர்கள்னு ஒரு அருமையான செய்தியை பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கிறார் சார். என்ன ஒரு உன்னதமான செய்தி தெரியுமா அது? அதனால் நாம் அவனுக்கு அறிவை சொத்தாக்குகிறோம், அதே சமயத்தில் பாசத்தையும் அன்பையும் சொத்தாக்குவதற்கு தயாராக இருக்கணும். நல்ல மனித பண்புகள் அம்மா சொல்லி தான் சார் வரும், அப்பா சொல்லி தான் சார் வரும். அதனால் இன்றைக்கி மாய உலகத்திலிருந்து விடுபட்டு அந்த பிள்ளைகளை மனதிலே சுமந்து அவர்களை பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். நான்லாம் நிறைய பேர் என்னுடைய யூடியூப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாதது ஒரு அனுபவம். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். 33 மார்க் வாங்கிட்டு ஒரு பையன் நான் பேப்பர் தத்துமா என் பக்கத்தில் வந்து நின்னான் சார். கை கட்டி நின்னான். கை கட்டுற வேலைலாம் வச்சுக்காதரா, நல்லா சுயமரியாதையோடு நில்லு அப்படின்னு நின்னான் சார். நின்ன உடனே என்ன விஷயம்டான்னு, இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா, டேய் அது இருக்கட்டும், இப்போ எதுக்கு வந்த? 33 மார்க்கு உங்கள் பொண்ணான கையால் போட்டிங்க, ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலையே எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ண முதல் ஆள் நான் தானே இருப்பேன் சார். ப்ளீஸ் சார், இந்த 2 போட்டிங்கன்னா, அது 2 போட முடியலன்னு தானடா நான் உனக்கு இது வரைக்கும் அதை 33 நிறுத்தியிருக்கிறேன். அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான் சார். அவனை கேட்குறான், என்ன கேட்கல, என்னடா கேட்குற ஐயாவை? அவர் யார் தெரியுமா? டிவிலாம் பேசுகிறவர். என்ன கேட்ட? 2 மார்க் கேட்டேன்டா. அவர் தகுதி என்ன, பெருமை என்ன? போய் 2 மார்க் கேட்குற? நீ கேட்டது குறைவாக இருந்தாலும் இப்போ 5 போடுவார், கம்முன்னுறான்னா சார். அந்த 2க்கு வழி இல்லைன்னு நான் உட்காந்துங்கிறேன், அவன் 5க்கு ஏற்றிட்டான் சார். எனக்கு பகீர்ன்றது, இதை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இதை விட இன்னொருத்தன் வந்து ஏற்றிட போகிறான்னு அந்த பேப்பரை வாங்கி அங்கே அரை இங்கே அரைன்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆக்கி அவன் கையில் கொடுக்குறேன். அவன் அந்த பேப்பரை வாங்கின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்கிறான், உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. அந்த பிள்ளைகளை நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் சார். நீங்கள் ரசிக்கிறதுனுக்கு பஞ்சமே கிடையாது. என் பாட்டன் பாரதி வாழ்நாள் முழுவதும் அடிவயிறு பட்டினியாக இருந்தவன். ஆனால் அவனுடைய மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் வறுமையே கிடையாது. அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு பாடினான். அந்த பார்வை நமக்கு வேணும் சார். பிள்ளைகள் தான் ஏன் நம்முடைய சொத்து. அதுவும் பையன் பெண் பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகள் இல்லைங்க. இன்றைக்கி ரொம்ப பொறுப்பாகவும் சிறப்பாகவும் வளர்கிறது பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கல்லூரி வாசல் கனவாகி விடுவோம் என்று கவலைப்பட்ட பெண்களுக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படி, ஏடெடு, எடுத்தாணி கொண்டு எழுது, உலகத்தை ஆள்வதற்கு நீ வா என்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்றால், அன்பு பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளை அறிவாளியாக ஆக்குவது பள்ளியாக இருக்கலாம், அவனை அன்பாளனாக மனிதனாக மாற்றுவது பெற்றோர் கையில் இருக்கிற காரணத்தினால் இந்த குத்து விளக்கை கூட நான் 2006ஆம் ஆண்டு ராஷ்டிரபதி பவனில் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 2 நாள் இருந்து மறுநாள் அவருடைய உரையை கேட்கிற பாக்கியம் கிடைத்தது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் இதுபோல் ஏற்றி வைத்த மெழுகுவத்தி அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த தீபங்கள் 5 தீபங்களையும் ஏற்றி வைத்துவிட்டு மைக்கில் வந்து உரையை தொடங்கினார். என்ன சொல்லி சொன்னார் தெரியுமா? அதை உங்கள் மனதிலே விதைத்து விடைபெறுகிறேன். ஒன்றை சொன்னார், இந்துக்களின் அடையாளம் இந்த குத்து விளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தி தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம், இதுதான் இந்தியா என்று அந்த குத்து விளக்கிலேயே ஒரு நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி எங்களுக்கு அந்த உரையை நிகழ்த்தினார் என்றால், அந்த மேலான பார்வை நமக்கு வேண்டும். அந்த மேலான பார்வையை கொண்டு வந்து ஒரு பிள்ளைக்கு சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு பிறந்த கருவறைக்கும் வளர்கிற வகுப்பறைக்கும் இருக்கிறதென்றால், அந்த கருவறையும் வகுப்பறையும் கைகோர்த்து ஒரு மகனையும் மகளையும் முன்னிறுத்தினால் நாளைய உலகத்தை ஆளுகிற நட்சத்திர பிள்ளைகளாக அவர்கள் நல்லவர்களாக
வல்லவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பள்ளி தான் நம்முடைய பிசிஆர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. அதை வழிநடத்துகிறவரும் ஒரு மா மனிதர், அதை தொடங்கி வைத்தவரும் மிகப்பெரிய மா மனிதர் என்பதனாலே இன்றைக்கு கூட அவருடைய ஆன்மா எங்காவது இருந்து இதை கேட்டு மகிழ்ந்து ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையை நீங்கள் கேட்டீர்கள். பிசிஆர் மனோகரன் ஐயா அவர்களுடைய தந்தையார் ராமர் அவருடைய பெயரை தன்னுடைய முதல் பாதியில் வைத்திருக்கக்கூடியவர் தான் நமது ராமலிங்கம் ஐயா அவர்கள். அவர் தந்தையே இந்த பள்ளியை பற்றி, அவருடைய புதல்வரை பற்றி பேசியதாக அவருடைய வழி நாங்கள் நிற்கிறோம். எப்போதும் போல் இப்போதும் மண்ணை பண்படுத்தினால் அவர் புலவர், மக்கள் மனதை பண்படுத்தினால் அவர் புலவர் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைவரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டலை அள்ளி தாருங்கள். அவருக்கு ஒரு அழகான உரை தந்ததற்காக நன்றிகள் 1000. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.